ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் சிலபஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சிலபஸ் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு சம் எஃபெக்டிவ் டிப்ஸ் பற்றி போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டிப்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிவிஷன். சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் எல்லா படித்த எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணணும், ஃபைனல் ரிவிஷன். ஸோ வந்து ஒரு டேல ஹாஃப் த டைம், ஒரு டேல எவ்வளோ டைம்ஸ் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதில் ஹாஃப் த டைம் வந்து ரிவிஷன் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து டெஸ்ட் நிறைய எழுதுங்க. அண்ட் மோர் ஓவர் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் கஷ்டம் அப்படின்ட்டு ஒமிட் பண்ணீங்களோ, ஆர் எந்த டாபிக்ஸில் வீக்காக இருக்கேன்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாபிக்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. லைக் ஜிகேல வந்து சில பேர் ஜியாகிரஃபி ஆர் சயின்ஸில் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபைனல் ரிவிஷனுங்கும்போது அதை ஒரு வாட்டி தான் ரிவைஸ் பண்ண முடியும். அடுத்த இது பண்ணும்போது அடுத்த எக்ஸாமுக்கு தான் பண்ண முடியும். ஸோ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் ஆகிற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் படிக்கும்போது எடுத்த ச நோட்ஸ் ஆர் ஷார்ட் சம்மரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் ரூல்ஸு, அந்த 120 கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்றாங்க. அத மட்டும் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு படிக்கும்போது எல்லா ரூல்ஸும் படிங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நெறைய வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. இந்த மாரி ரிவைஸ் பண்ணும்போது அந்த 120 கோல்டன் ரூல்ஸ வந்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டே ரூல்ஸ் 120 கோல்டன் ரூல்ஸ் படிச்சா போதும், கிராமரே அவ்வளோதான் அப்படிங்கும்போது, உங்களுக்கு அந்த நாலேட்ஜே இல்லாம போயிரும். ஐ மீன் அ ரூல்ஸோட நாலேட்ஜ் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். சில இதுல வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போயிருவீங்க. டெஸ்ட் எழுதாம உட்டுருவீங்க. ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்றது. நீங்க இந்த மாரி ரிவைஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் வீக்லி 3 டைம்ஸாவது அந்த 120 கிராமர் ரூல்ஸ் அத வந்து ரெகுலரா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்குன்னா நீங்க வந்து அப்படியே அந்த ரூல்ஸ வந்து சொல்ற வரைக்கும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாரி டெஸ்ட்டும் வந்து நெறைய அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த இதுல. அ சில இதெல்லாம் இயர்ஸ், டேட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு, அதையும் கொஞ்சம் ரெகுலரா ரிவைஸ் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு. அண்ட் அடுத்து டெஸ்ட்டு. நம்ம டெஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட் எழுதுவோம். டெய்லி டெஸ்ட்ல இருந்தே நான் வந்து சொல்லுவேன். டெய்லி டெஸ்ட் எழுதி பாருங்க. அன்னன்னைக்கு படிக்கிறத. அண்ட் வீக்லி டெஸ்ட் எழுதுங்க. அந்த வீக் படிக்கிறத ஒன் டே ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. அண்ட் மந்த்லி டெஸ்ட். அண்ட் தென் லாஸ்ட்டா ஒரு சிலபஸ் வந்து ஒரு 90 to 95% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர். இன்னும் சில டாபிக்ஸ் ரீட் அவுட் பண்றது தான். ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் இருக்குங்கும்போது, நீங்க ஃபுல் டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ், ஒன் டே டூ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாரி வந்து ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்க 200 மார்க்குக்கு. அண்ட் இன் பிட்வீன்ல 100 மார்க்கு, 50 மார்க்கு, சில பர்ட்டிகுலர் டாபிக் டெஸ்ட் இந்த மாரி வந்து ரெகுலரா டெஸ்ட் எழுதுங்க. எக்ஸாம் பக்கத்துல வரும்போது இப்போ நம்ம டிசம்பர் 10th வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 20 டேஸ், 30 டேஸ் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் டெஸ்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வீக்லி எழுதி பார்க்கலாம். அண்ட் டெஸ்ட் எழுதும்போது நான் சொல்றது என்னன்னா, எக்ஸாம் அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ற மாரி வந்து டெஸ்ட் எழுதுங்க. ஃபோன்ல அட்டெண்ட் பண்றத விட பிசி ஆர் லேப்டாப் இருந்துச்சுன்னா, அதில அட்டெண்ட் பண்ணுங்க. அது இல்லாதவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபோன்ல அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிசி ஆர் லேப்டாப் இருக்கிறவங்க, ஒரு தனியா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ரூம்ல எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ, அந்த மாரி ஒரு அட்மாஸ்பியர கிரியேட் பண்ணி அப்படி எழுதி பழகுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு பிரஷர், ஃபியர்லாம் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தேவை அந்த 2 மணி நேரம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. மொபைல் ஆர் எனி அதர் மெம்பர்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், பேப்பர், பென் இது எல்லாமே எடுத்துட்டு, அ எக்ஸாம்ல எப்படி நீங்க எழுதுவீங்களோ, அதே மாரி எழுதி ட்ரை பண்ணுங்க. அப்படி மார்க் டெஸ்ட் எழுதும்போது, உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபிளே கிடைக்கும். அந்த ஒரு பிரஷர வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோ நம்ம டெக்ஸ்ட் புக் ஆப்பே வந்து எஸ்எஸ்சி ஃபார்மேட்ல தான் இருக்கும். அந்த எக்ஸாம் டேப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில நீங்க எழுதுனீங்கனாலே, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்றதுக்கும் சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணுங்க. எந்த இதில வந்து மிஸ்டேக் பண்றீங்க? என்னென்ன மிஸ்டேக் வருது? அண்ட் மோர் ஓவர் அதில வந்து உங்களுக்கு சில பாயிண்ட்ஸும் குடுப்பாங்க. அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டா,
அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்க நாலேட்ஜும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்க மார்க் வந்து மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு பாருங்க. சில டாபிக்ஸ்லாம் படிக்கும்போது ஒமிட் பண்ணியிருப்பீங்க. இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்ட்டு. அந்த டாபிக்ஸ் வந்து நீங்க மார்க் டெஸ்ட்ல பார்க்குறீங்க அப்படின்னா, அத வந்து நோட் பண்ணி வச்சு, ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டைம்ல அத ரிவைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒன் டைம் ரீட் அவுட் ஆவது பண்ணுங்க. ஏன்னா, ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி கண்டிப்பா வரும். ஏதோ ஒரு இயர்ல வந்து வரும். ஸோ எந்த டாபிக்கையும் ஒமிட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டியாவது ரீட் அவுட் பண்ணுங்க. அண்ட் வந்து ஸ்கோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. லைக் ஃபர்ஸ்ட்டு 120 தென் வந்து 125க்கு 130 அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு அதிலேயே வந்து நமக்கு 150 வருமானா, அந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா மார்க்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். 120 வரும், 150 வரும். ஸோ அது வந்து அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா டார்கெட் வச்சு அப்படி வந்து பண்ணுங்க. ரெகுலரா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெகுலரா ரிவைஸ் பண்ணும்போது சைட் பை சைடு வந்து டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இது சிபிடிக்கும் சரி, நம்ம ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் சரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இது பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பெர்சன் வந்து எதுல அவைங்க வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கில் டெஸ்ட்ல டைப்பிங்ல தான் நெறைய பேருக்கு போகுது. ஸோ நம்ம இப்போ சீனியர் முடிச்சிட்டோம், ஜூனியர் முடிச்சிட்டோம், இல்ல நான் இப்ப தான் ஷார்ட் ஹேண்ட் எழுதிட்டு இருக்கேன். இப்பயே 100 டபிள்யூபிஎம் எழுதுவேன் என்னால முடியும். அப்படின்றவங்களும் ஷார்ட் ஹேண்ட் எல்லாருமே எழுதிறலாம். அத வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணணும். அந்த டைமுக்குள்ள டைப் பண்ணணும். மிஸ்டேக் இருக்கக்கூடாது. சில பேர் ஒமிஷன் பண்ணிருவாங்க. அந்த எக்ஸாம் டைம் ப்ரெஷர்ல. ஸோ இது வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நமக்கு டைம் இருக்கும். இருந்தாலும் நீங்க டைப்பிங்கும் கொஞ்சம் இப்பவே கிடைக்கிற டைம்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க. அ நீங்க வந்து இந்த மாரி ஸ்கில் டெஸ்ட்டுக்காக இது பண்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்சேஷன் மாரி தான் இருக்கும். எக்ஸாம் ஸ்டடீஸ் போக இது கொஞ்சம் ஒரு ரிலாக்சேஷன் மாரி இருக்கும். அ இன்னைக்கு ஆன்லைன்ல நெறைய சோர்ஸ் இருக்கு. டைப்பிங் வந்து 10 நிமிஷம் பேசேஜ், 20 நிமிஷம் பேசேஜ் அந்த மாரி. அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி டைப்பிங்கும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாரி சிபிடிக்கு வந்தோம் அப்டின்னா, அம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரீசனிங்லாம் இருக்கு அப்டின்னா, பென் அண்ட் பேப்பர் இல்லாம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மிஸ்ஸிங் நம்பர்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாவது வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பென் அண்ட் பேப்பர் இல்லாம ட்ரை பண்ணுங்க. அந்த மாரி பண்ணும்போது சில சில்லி மிஸ்டேக்ஸும் ஆகும். அதெல்லாம் இல்லாம பண்ணுங்க. ஏன்னா மார்க் டெஸ்ட்டு இந்த டெய்லியும் டெஸ்ட் எழுதுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் இல்லாம மைண்ட் கால்குலேஷன்லயே உங்களால பண்ண முடியும். அவ்ளோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும் நீங்க. அந்த மாரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்டிவா டைமும் சேவ் ஆகும். சீக்கிரம் ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போலாம். அந்த அதுக்காக நெறைய அந்த அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வரணும் அப்டின்னா, நீங்க நெறைய டெஸ்ட் எழுதுங்க. மார்க் டெஸ்ட்லயும் பென் அண்ட் பேப்பர் இல்லாம ட்ரை பண்ணுங்க. சில இதுக்கு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ டைரக்ஷன்ஸ் வருது, ஏஜ் சாரி பிளட் ரிலேஷன் வருது. அந்த மாரி கொஸ்டின்ஸ்க்குலாம் அத யூஸ் பண்ணணும். அவாய்ட் பண்ண வேண்டிய அவாய்ட் பண்ண முடியிற டாபிக்ஸ்ல அவாய்ட் பண்ற மாரி பிரிப்பேர் ஆகுங்க. அண்ட் இந்த எலிமினேஷன் மெத்தட் வந்து சில பேருக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து என்ன ஒரு ஐடியாவே இல்ல. என்ன இது அப்டின்ட்டு. சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எடுத்துக்குவோமே. அம் சில வாட் சில டைம் ஈஸியான சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் குடுப்பாங்க. சில டைம் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா வரும்போது, அது பாசிட்டிவான வேர்டா, நெகட்டிவான வேர்டான்னு ஒரு ஐடியாவே இல்ல அப்டின்னா, ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. அம் சில இது ஆப்ஷன்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து அது பாசிட்டிவான வேர்டா, நெகட்டிவான வேர்டா அப்டின்ட்டு தெரியும். சில கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து 3மே வந்து ஒரே மாரியும், 1 வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அந்த 1 தான் நமக்கு ஆன்ஸரா இருக்கும். இப்போ லைக் ஒரு நெகட்டிவ் வேர்டுக்கு வந்து சினானிம்ஸ் கேட்கறாங்க அப்டின்னா, 3 வேர்ட் வந்து பாசிட்டிவா ஆப்ஷன்ஸ்ல குடுத்துட்டு, 1 வேர்ட் நெகட்டிவா இருக்கும். அந்த மாரி ஆப்ஷன எலிமினேட் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் நீங்க வந்து அ மார்க் டெஸ்ட் எழுதும்போது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. இந்த மாரி வந்து எலிமினேட் பண்ணி பண்றது வந்து ஒர்க் ஆகுதா? இல்ல இந்த கொஸ்டின நம்ம விட்டுட்டு தான் வரணுமா? அப்டின்றத மார்க் டெஸ்ட்லயே வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் வருது அப்டின்னா, இந்த மெத்தட வந்து நீங்க எக்ஸாம்லயும் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது தான் பெட்டர். டெய்லியும் படிச்சீங்க அப்டின்னா உங்களுக்கு போர் அடிச்சுரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸுமே சில பேருக்கு வந்து படிக்க மாட்டாங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம் அப்டின்ட்டு இருப்பாங்க. இந்த ரிவிஷன் பண்ற டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப வந்து படிக்கும்போது மந்த்லி பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணி அப்படி படிங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது நியூஸ் பேப்பர்ல இப்போ உங்களுக்கு அந்த இனஃப் சோர்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, டாபிக்ஸ் வைஸ் வந்து மந்த் வைஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அப்படி படிங்க. கண்டிப்பா ரிவிஷன் டைம்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஃபைனலி
எவ்வளோதான் படிச்சாலும் ரிலாக்சேஷனுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் வீக்லி 6 டேஸ் வந்து நல்லா படிக்கிறீங்க. 1 டே வந்து அந்த படிச்சத ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுங்க. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஈவினிங் டைமாவது வந்து ரிலாக்ஸ்டா இருங்க. அ மெம் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் சோசியல் மீடியா, ஃபோனு அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க அந்த டைம்ல. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொஞ்சம் வார்ம் அப் எக்சர்சைஸ் அண்ட் மெடிடேஷன், அது முடிஞ்சா மெடிடேஷனும் பண்ணுங்க. மெடிடேஷன் வந்து கான்சன்ட்ரேஷனுக்கும் யூஸ் ஆகும். மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கும்போது கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் மார்க் டெஸ்ட்ல வந்து மார்க்ஸ் கம்மியா வரும்போதும் அந்த ஒரு டவுன் ஆகுற மாரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மெடிடேஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டா ஒரு அ ஸ்டே கான்ஃபிடென்ட், பி கான்ஃபிடென்ட், அதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து மார்க் டெஸ்ட்ல எல்லாரும் எல்லாருமே வந்து ஐ மீன் யாராலயும் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஃபர்ஸ்ட்டே வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. 150 அந்த மாரிலாம். கண்டிப்பா மார்க்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அப்பலாம் வந்து டவுன் ஆகாம, அ உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க படிச்சதுல வந்து நம்பிக்கைய வச்சு ரெகுலரா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சைட் பை சைடு வந்து மார்க் டெஸ்ட்டும் எழுதி எழுதி பாருங்க. கண்டிப்பா ஒன் டே வந்து உங்களால 145 பிளஸ், 150 பிளஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா வர முடியும். அண்ட் தென் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிரிப்பரேஷன். நீங்க பிரிப்பேர் பண்ணதுல பிலீவ் வைங்க. கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதோட தட்ஸ் ஆல். அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோ நாளா வந்து எந்த வீடியோவும் போடல. எனக்கும் இன் பிட்வீன் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அண்ட் நடுவுல ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ப்ரிப்பரேஷன் டைம்ல டைம் மேனேஜ்மென்ட் எப்படி கீப் அப் பண்ணலாம் எஃபெக்டிவா அப்படின்னு மேனேஜ் அ மே ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அதோட கன்டென்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ அதனால நான் அப்லோட் பண்ணல. அதையும் வேணா நாளைக்கு அப்லோட் பண்றேன். அண்ட் இது போக வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆர் டெலகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. டெலகிராம் பேன் வாட்ஸ்அப்லயும் குரூப் வச்சிருக்கோம். அண்ட் வேற ஏதாவது எனிதிங் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா ஐ வில் மேக். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.